எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுள்ள பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாம சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். வேலை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிக மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடும். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். காலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த அண்ணலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஊழியத்தை தாங்குங்கள். ஆண்டவர் சொல்கிறார், என் சேஷன் என்பதற்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை அடையாமல் போகான்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு சிறிய காணிக்கையை ஊழியத்துக்காக செய்யுங்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் போது
நிச்சயமாகவே உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும். பிரியமானங்களே, எலியாவுக்கு ஒரு சிறிய அடை தான் கொடுத்தாள் அந்த பெண், ஆனால் அந்த வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். இந்த நாளில் ஆண்டவர்களோடு பேசுகிறார். என்னுடைய ஜி-போன் நம்பர் தொலைக்காட்சியில் வருகிறது. உங்களால் முடிந்த உதவிகளை ஜி-போன் மூலமாக காணிக்கையாக அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்படி ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 2 அதிகாரம் 5 வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். Come, O house of Jacob, let us walk in the light of the Lord என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக அழைப்புகளை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 1 அதிகாரம் 18 வசனத்திலே வழக்காடுவோம் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 34 அதிகாரம் 1 வசனத்தில் கேட்கிறதற்கு கிட்டி வாருங்கள் சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 55 அதிகாரம் 1 வசனத்திலே தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 55 அதிகாரம் 3 வசனத்தில் உங்கள் செவி சாய்த்திய இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஏசாயா 57 3 வசனத்தில் நீங்கள் இங்கே கிட்டி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நாளிலே ஏசாயா 2:5 ஆண்டவர் அவருடைய அழைப்பு வித்தியாசமா இருக்கிறது. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அருமையான தேவச்சனமே, முற்காலத்தில் நாம் இருளிலே இருந்தோம், பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம். ஆதலால் ஆண்டவர் தேவ ஜனங்களை பார்த்து அழைக்கிறார். யாக்கோபின் வம்சத்தாரே, ஏன் நீங்கள் இருளில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தரின் வெளிச்சத்திலே வாருங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 5 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்கிறார், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் சொல்லி பவுல் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். For you were once darkness, but now you are light in the Lord. Live as children of light என்று சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பழைய வாழ்க்கை இருளாக இருந்தது. பிரியமானங்களே, கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பதாக, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாக, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பதாக இருளிலே இருந்தோம். இயேசுக்குள் வரும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுவோம். பிரியமானங்களே, இருள் எதை குறிக்கிறது? பிரியமானங்களே, நீதிமொழியின் புஸ்தகம் 4:19 நீங்கள் வாசித்து பாருங்கள். துன்மார்க்கமாய் ஜீவிப்பது இருளான வாழ்க்கை. ரோமர் 13 அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். களியாட்டும் வெறியும், வேசிதனம், காம விகாரம், வாக்குவாதம், பொறாமை, இவைகளெல்லாம் இருளான வாழ்க்கை. பிரியமானவர்களே, பிரசங்கியின் புஸ்தகம் 5 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். நோய் என்ற இருள் மனிதனை வாட்டி வதைக்கிறது. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தில் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமல் தேவனை துதிக்காமல் இருப்பது இருளான வாழ்க்கை. தவறான சிந்தனை, உணர்வில்லாத இருதயம், இவைகளெல்லாம் இருளான வாழ்க்கை. பிரியமானங்களே, ஆதலால் ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துக்கு வாருங்கள் சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். யோவான் 8 அதிகாரம் 12 வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை கண்டறிவான் சொல்லி ஆண்டவர் இங்கு அழைப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1:17 சொல்கிறது, பிதாவாகிய தேவனே ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா, வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர்களோடு பேசுகிறார். சங்கீதம் 27:1 தாவீது சொல்கிறான்,
கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார், மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நான் இருளிலே உட்கார்ந்து இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை வெளிச்சத்துக்குள் உங்களை வர அழைக்கிறார். வெளிச்சம் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? ஏசியா 51ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவனின் பிரமாணமே வெளிச்சம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்கிறது, வேத வசனமே வெளிச்சம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வசனத்தின்படி நடப்பதுதான் வெளிச்சமுள்ள வாழ்க்கை. பிரியமானங்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஏன் தேவ ஜனங்களை ஆண்டவர் வெளிச்சத்துக்கு அழைக்கிறார்? பிரியமானங்களே, தேவ ஜனங்கள் வெளிச்சத்தை இழந்து காணப்பட்டார்கள். அவர்கள் வெளிச்சத்தை இழந்ததுக்கு காரணம் என்ன? பிரியமானங்களே, அவருடைய வாழ்க்கை இருளாக இருந்ததுக்கு காரணம் என்ன? வேதம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த ஜனங்களுக்குள் பொறாமை, பகை உணர்ச்சி, யுத்தம், சண்டைகள் இவையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்ததால அவர்கள் வெளிச்சத்தை இழந்து காணப்பட்டார்கள். பிரியமானங்களே, காயினின் வாழ்க்கை இருளாக மாறியதுக்கு காரணம் என்ன? தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். பிரியமானங்களே, அன்பற்ற வாழ்க்கை நாம் வாழ்வோமானால் நாம் இருளில் இருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் ஒரு வாலிபன். பிரியமானவர்களே, ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்கிறது, பெல்தெஷார் ராஜா சொல்கின்றான் தானியேலை பார்த்து, தானியேலே, உனக்குள் வெளிச்சம் இருந்தது என்று சொல்லி சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவின் மனைவியும் தானியேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேலை குறித்து சாட்சி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? தானியேல் வெளிச்சத்துக்குள் இருந்தான். ஆமென், அல்லேலூயா. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கீழ் திசையாரின் போதகத்தால் நிறைந்திருக்கிறார்கள், பெலிஸ்தரை போல நாள் பார்க்கின்ற மக்களாக இருந்தார்கள். ஆதலால் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் இருளான வாழ்க்கை விட்டு வெளியே வாருங்கள். அங்கு உள்ள தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருந்ததுக்கு காரணம் என்ன? கீழ் திசையாரின் போதகம், பெலிஸ்தரை போல நாள் பார்ப்பது, குறி கேட்கிறவர்களை நாடி செல்வது, மந்திரவாதிகளை நாடி செல்வது. இவ்விதமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் அல்ல, பிரியமானவர்களே, இருளிலே இருக்கிறது. ஜோசியரை நாடி செல்வது, சூனியக்காரர்களை நாடி செல்வது, இதெல்லாம் இருளான வாழ்க்கை. ஆண்டவர்களோடு பேசுகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்ட சவுல், அபிஷேகிக்கப்பட்ட சவுல், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜெபம் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே வேதம் சொல்கிறது, அவன் குறி சொல்கிற பெண்ணை நாடி சென்றான் சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அதன் முடிவு பரிதாபமாக முடிந்ததை நாம் பார்க்கிறோம். அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை நாடி சென்றதன் மூலம் சவுல் மரணத்தை தேடிக்கொண்டான். பிரியமானவர்களே, இருளான வாழ்க்கையை அவன் தேடிக்கொண்டான். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்கள். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே
இருள் சூழ்ந்ததுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? விக்கிரங்களை பணிந்து கொண்டார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் குனிகிறான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் யாரை சேவிக்கிறீர்கள்? யாரை தொழுது கொள்கிறீர்கள்? யாரை பணிந்து கொள்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ரோமருக்கு நிருபம் 1 அதிகாரம் 21 25 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு தேவ ஜனங்கள் செய்த காரியம் சிருஷ்டியை தொழுது செவியாமல், சிருஷ்டிகரை தொழுது செவியாமல் சிருஷ்டியை தொழுது செவித்தார்களாம். ஆண்டவரை விட்டுவிட்டு ஆண்டவரால் படைக்கப்பட்ட சூரியன், சந்திரன் இவைகளை தொழுது செய்கின்ற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? வேதம் சொல்கிறது, ஜீவ சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரிலே பற்றதலாக இருப்பது நலம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை நாம் வணங்கும் போது நம்முடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்து கொள்ளும் பிரியமானவர்களே. ஏசாயா 2 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 17 வரையில் வாசித்து பாருங்கள். இங்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்ததுக்கு காரணம் என்ன பிரியமானவர்களே? மனமேட்டிமை, பெருமைக்காரர்களாக மாறினார்கள். வீராப்பு பேச்சு. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒருவரே நம் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தானியேலின் புஸ்தகம் 4 அதிகாரம் 28 33 வரையில் வாசித்து பாருங்கள். நேபுகாத் ராஜாவின் மனமேட்டுமை ராஜாங்கத்தை இழக்க செய்தது. ஏன்? அவன் என்ன செய்தான் பிரியமானவர்களே? அவன் அரண்மனையின் மேல் மாடியில் உலாவிக் கொண்டிருக்கும் போது அவன் சொன்ன வார்த்தை, இது நான் கட்டின அரண்மனை. இந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போது அவன் வெளிச்சத்தை இழந்தான். இருளான வாழ்க்கையை தழுவி கொண்டதை நாம் பார்க்கிறோம். அதே நேபுகாத்நேச்சார் மனம் திரும்பின போது மீண்டுமாக ஆண்டவர் அவனுக்கு வெளிச்சமுள்ள வாழ்க்கையை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அவன் இழந்த ராஜாங்கம் மீண்டும் வந்தது பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் பிரியமானவர்களே. ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆசீர்வாதம் உம்முடையதப்பா. நீர் கொடுத்த வெள்ளியும் பொண்ணு உம்முடையது. நீர் கொடுத்த கார், பங்களா எல்லாம் உம்முடையதப்பா. ஆண்டவருக்கே நாம் மகிமை செலுத்தும் போது ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வெளிச்சத்திலே வைத்திருப்பார் பிரியமானவர்களே. ஏசாயா 2 அதிகாரம் 22 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவ ஜனங்கள் வெளிச்சத்தை இழந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். கெபிகளிலும் குகைகளிலும் அவர்கள் ஒளிந்து கொண்டு தன்னை பாதுகாக்க ஓடினார்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலே நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய இருளான வாழ்க்கைக்கு காரணம் மனிதன் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான். வேதம் சொல்கிறது, நாசியில் ஜீவ சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடு. நம்முடைய முழு நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு காலத்தில் இருளில் இருந்த வாலிபன், பாவத்திலே ஜீவித்த வாலிபன் தான் பிரியமானவர்களே. என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு 17 வயதிலிருந்து 27 வயது வரை 10 ஆண்டுகள் நான் இருளான வாழ்க்கையில் நான் சிக்கிக் கொண்டேன் பிரியமானவர்களே. பிசாசு என்னை வழிநடத்தினான். அசுத்த ஆவிகள் என்னை வழிநடத்தியது. இந்த உலகத்தின் மாயை என்னை அது பக்கமாக இழுத்துக் கொண்டது பிரியமானவர்களே. வாழ்க்கையில சமாதானத்தை இழந்தவனாக காணப்பட்டேன். கடன் தொல்லை என்னை சூழ்ந்து கொண்டது. வறுமை, அதிலிருந்து மீளவே வழி இல்லை. ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார்.
மகனே, நீ வெளிச்சத்துக்குள் வருவாயானால் உன் வாழ்க்கையை நான் வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாற்றுவேன் சொல்லி ஆண்டவரினோடு பேசினார். ஒரு நாள் நடந்த சுவிசேஷ கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன். பிரியமானவர்களே, அங்கு பேசின பிரசங்கியார் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்ல அந்த வேத வசனத்தை வைத்து பேசிக் கொண்டிருந்தார். கூட்டத்திலே என் வாழ்க்கையை நான் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுத்தேன். ஆண்டவரே, நான் தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ பாவங்களில் நான் சிக்கிக் கொண்டேன். அப்பா, இப்படி வேதத்தை நான் அறியாமல் இருந்தேன். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிற தெய்வம் யார் என்று நான் அறியாமல் ஜீவித்ததப்பா. என மன்னியும், என்னுடைய குற்றத்தை மன்னியும், என் எல்லான வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவர் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தேன். வேத வசனம் சொல்கிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிற அந்த பாவமன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அன்றிலிருந்து என் வாழ்க்கை இருளான வாழ்க்கை பிரியமானவர்களே வெளிச்சமுள்ள வாழ்க்கையாக மாறியது. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாத கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு நாள் ஆண்டவருடைய வேதத்தை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி என்று ஆண்டவர் பேசினார். இதில் இருக்கிற நீ வெளிச்சமாகி என்னை இந்த உலகத்துக்கு அறிவிக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ அதை செய்வாயா என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் அப்பா. உண்மை இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பினார். பிரியமானவர்களே, 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஒரு நாள் ஒரு ஆவிக்குரிய கூட்டத்தில் நான் கலந்து கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் 1978ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி ஆண்டவர் என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பினார். என்னையும் அறியாமல் அக்கினிமயமான நாவுகள் என் மீது வந்து இறங்கியது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, அன்றிலிருந்து இதுவரை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் கிருபை செய்தார். என்னுடைய இருளான வாழ்க்கை முற்றிலுமாக மாறியது. வெளிச்சமுள்ள வாழ்க்கையை வாழ தேவன் கிருபை செய்தார். ஆண்டவரத்தை நான் ஜெபித்தேன், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளையும் நீர் வெளிச்சமுள்ள பிள்ளைகளாக மாற்ற வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தை நான் ஜெபித்துக் கொண்டு வந்தேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னுடைய 2 பிள்ளைகளையும் போதகர்களாக மாற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாத கிருபையை ஆண்டவர் என்னுடைய 2 பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க என் அருமையான தாயே, என் அருமையான சகோதரனே, என் அருமையான வாலிப சகோதரனே, இந்த நாளிலே நீ இருளில் இருக்கிறாயா, வெளிச்சத்தில் இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். இதுவரையில் நீ இருளிலே நடந்தது போதும், வழி தெரியாமல் இருளிலே தடவியது போதும். ஆண்டவர் உன்னை வெளிச்சத்துக்கு வா என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள் சொல்லி பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்,
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிதன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மிதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்வில் வெளிச்சம் உதிக்குமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்க உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார்.
நீ புத்தீனமாய் இதுவரையில் நடந்ததால நீ வெளிச்சத்தை இழந்தாய். பாவத்திலே நீ சிக்கிக்கொண்டு பாவத்தில் நடந்த போது அந்த வெளிச்சத்தின் ஆசீர்வாதத்தை இழந்தாய். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை தொடுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுதே உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன் இருளான வாழ்க்கையை மாற்றுவார். இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு ஆண்டவர் உன்னை இந்த நாளில கொண்டு வருவார். வெளிச்சத்துக்கு வருகிறேன் என்று சொல்கிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கின்றவர்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். மகா இரக்கமுள்ள எங்கள் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஐயா. இந்த நாளில் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருளான வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றி இருளில் நடந்து சென்று கொண்டிருந்தால் நம்முடைய வார்த்தை அப்பா அவர்களை வெளிச்சமுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியாத நான் ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள் சொல்லி வேதம் சொல்கிறது அப்பா. இருளான வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த குலத்தவராக சேர்ந்தவர்கள் இருந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து அவர்களை வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும்படியாக அடியேன் ஜெபிக்கிறேன் அப்பா. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இருளை நோக்கி, மாயை நோக்கி, சினிமாவை நோக்கி ஆண்டவரே எதையோ நினைத்து யாரையோ பின்பற்றி செல்கிற வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. ஏசப்பாவுக்கு நன்றி 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 நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்பா. இந்த நாளில் ஆண்டவரே வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தாரும். படித்து முடித்து எனக்கு நல்ல வேலை இல்லையேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு நல்ல வேலையை அவர்கள் படிப்புக்கு தகுந்த வேலையை கட்டளையிடும். திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை கட்டளையிடும் அப்பா. குழந்தை பாக்கியம் இல்லாத ஸ்திரீகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சிறு குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். பேசாத குழந்தைகள் இப்பொழுது பேசட்டும் அப்பா. நடக்காத குழந்தைகள் நடக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தை தாரும் அப்பா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுக்கு கடன் தொலை விடுதலை தாரும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே அப்பா பரிசுத்தாவின் வல்லமை அவர்கள் மீது இறங்க முடியாது ஜெபிக்கணும் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்பா. இருளான பாதையில் அழைத்து செல்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அப்படி தெய்வீக வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அப்பா நீர் வெளிச்சத்துக்குள் கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் விங்ஸ்டன் ஜேம்ஸ் எம் டிவினிட்டி, ஜீசஸ் காஸ்பல் மிஷன், இடம் 1/20 நியூ பெத்தானியா நகர், 3rd ஸ்ட்ரீட், ராமாபுரம், சென்னை 600089. செல் நம்பர் 996229666097.